வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என் மைண்டில் அந்த சம்பவத்தை பற்றின நிறைய கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த சம்பவத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. சம்பவம் என்னன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம். வீடியோவில் நான் பார்த்துட்டு எனக்கு அந்த சம்பவத்தினால தோணுன விஷயங்களை பற்றின கருத்துக்களை தான் இருக்க போகுது இந்த வீடியோவில். முக்கியமாக சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் நான் எந்த ஜெண்டரையும் தூக்கி வச்சோ இல்லை இறக்கி வச்சோ பேச நான் விரும்பலை. அது என் மோட்டோவும் இல்லை, இந்த வீடியோக்கான மோட்டோவும் அதுவும் கிடையாது. என்ன சம்பவம் நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கேபில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். நான் பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்குறேன். எனக்கு ஒரு கீழே இறங்கும் போது ஒரு வியூ கிடைக்கும்ல, அந்த வியூவில் நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான். அவன் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயா பைக் ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹாண்டா ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி, அந்த பையன் முன்னாடி போகிறான், இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரௌடடான ஏரியா தான். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பையனை ஓவர்டேக் எடுக்கும் போது இந்த பொண்ணு அந்த பையனை இடிச்சிடுறாங்க. இடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பையன் அந்த ராயல் என்ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்கான்ல, அந்த பையன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போய், நிறைய வீட்டில் நீங்கள் பார்க்கலாம், காரை மேலே ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லைடிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அந்த பையன் விழுந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே போய் அதில் விழுந்துட்டான். இப்படி ஒரு கோணையே இப்படி படுத்துட்ருக்கான். ஓகேங்களா? அந்த இடித்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை இடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஸ்டாண்டை போட்டுட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்தது. நடந்ததுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஒரு விதமான கேள்வி கேட்க வச்சதுக்கான காரணம் இந்த சுச்சுவேஷனை சுற்றி நடந்த ஒரு சில விஷயங்கள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கீழே விழுந்துட்டான். அவனை தூக்குறதுக்கு யாரும் போகலை. பட் எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா வண்டியை போட்டுட்டு வாட்டர் பாட்டில் கையில், அவர் வண்டியிலேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு, அந்த பையன் அவருக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கான். ஆனால் அவர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பையனை தான் தூக்க போகிறாருன்னு பார்த்தா இல்லை, அந்த பையனையும் தாண்டி போய் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கால, அந்த பொண்ணுக்கிட்ட தண்ணி குடிச்சிட்டு அழாதமா 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 அப்படின்றாங்க. பையனை பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கு அங்கே ஆளே இல்லை. அவன் அங்கே அனாமத்தமாக ஊழ்ந்து கிடக்கிறான். ஓகேங்களா? அவனை தூக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் இருந்தது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே சூழ்ந்துக்கிட்டு, அழாதமா ஒன்றும் இல்லை, அழாதமா ஒன்றும் இல்லை, அவன் தெரியாமல் உன்னை இடிச்சிட்டான், அழாதமா அழாதமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் அந்த பையனை தூக்கி விட்டுட்டு தண்ணிலாம் கொடுத்து உட்கார வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட ஏன்டா ஒழுங்காக ஓட்டிகிட்டு வர மாட்டிய வண்டியை, நீ என்ன வேகமாக அந்த பொண்ணை இடிச்சிட்ட, அந்த பொண்ணு பேர் அழுதுட்டுருக்கா, உனக்கு தேவை தான், நீ வேம்ட்டே ஸ்பீடாக வந்திருப்ப அப்படின்னு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் வேகமாக, உன்னால தான் விழுந்த, அந்த பொண்ணு உன்னை இடிக்கல, நீ தான் போய் அந்த பொண்ணை இடிச்சிட்ட, இடிச்சது கூட தெரியாமல் நீயே போய் விழுந்துட்ட, அதனால தான் உனக்கு தேவை தான். ஒரு சில பேர் நான் பார்த்தேன் இவன் வேகமாக தான் வந்தான். நான் எப்படி பார்த்தா அந்த பையன் தான் விக்டிம். அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இடித்தாங்க. இடித்த உடனே அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவன் தான் ரத்த காயத்தோட உட்காந்துட்டு இருக்கான். இடித்தவங்க அங்கே போய் நின்று அழுதுட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு மேபி இடிச்சிட்டோமேன்ற பயத்தில் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் வாயை திறக்கல, நான் தான் இடித்தேன், அதுவும் இந்த பையனை இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறான், நான் இடிக்கலைங்க, நான் பொறுமையாக தாங்க வந்துட்டு இருந்தேன், இத்தனைக்கும் அவன் ஓரமாக தான் போய்ட்டு இடிக்கவும் இல்லை அப்படின்னு அவன் விக்டிமை பேச விட மாட்டுறாங்க. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே விக்டிமை யாருமே பேச விட்டுறதில்ல. அது ஏன்றது என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. பொண்ணுலாம் எப்பவுமே ஸ்லோவாக தான் ஓட்டும், பசங்க இப்படி தான் ஓட்டுவானுங்க. டோட்டல் ப்ராப்ளம் காஸ்டு பை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன், அந்த பொண்ணு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி மாறி போலீஸும் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பையனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்டு நீ தான் ஓவர் ஸ்பீடில் வந்திருக்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இவனுக்கு தான் ஃபைன் போட்டாங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் அமுச்சு விட்டுட்டாங்க. இவன் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டே திட்டம் வாங்கிட்டு ஃபைனும் கட்டிட்டு அடியும் வாங்கிட்டு எதுவுமே பண்ணாமல் திருப்பி வீட்டுக்கு போகிறான். ரெண்டு பேருக்கிட்டையுமே என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தா அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமே கிரியேட் ஆகிருக்கு. அந்த பொண்ணு அங்கே அழுகுறான்றதுனால டேரெக்டாக பையன் மேலே தான் பிரச்சனை அப்படின்றத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சிச்சுவேஷனை பார்த்ததுனால எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துடுச்சு. எதனால, எதுக்காக, ஏன், ஃபஸ்ட்டு ஏன்ற கேள்வி தான் எனக்கு வந்தது. எதனால அவன் தப்பே பண்ணாமல் எல்லாரும் அவனை தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் நான் டாப் வியூவில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் அங்கே என்ன சம்பவம் நடந்ததுன்னு நான் பார்த்தேன். ஓகேங்களா?
ஆனால் அதே மாதிரி தான் எனக்கு முன்னாடி இருந்த ஆட்டோ டிரைவரும் அதே வியூவில் தான் பார்த்துருப்பாரு. மேபி பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் இங்கே கீழே விழுந்திருக்க, அவருக்கிட்டே கீழே விழுந்திருக்க பையனை கூட தூக்காமல் அங்கே போய் பொண்ணு அழுவுதே அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பையன் நின்று அழுதுருந்தா, ஸோ என்னதான் அந்த பையன் நிறைய பேர் தூக்காமல் போய் அந்த பொண்ணு கிட்ட வந்து அழாதமாக சொல்லியிருந்தாலும், இங்கே நிறைய பேர் வந்து அவனை தூக்கி உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, நிறைய பேர் டக்குன்னு காரில் இருந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்து ஆயில்மெண்ட் போட்டு விட்டு அவனுக்கு வந்து டப்புன்னு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. ஸோ இங்கே ஹியூமனிட்டி இருக்குது. பட் எதனால் அந்த விக்டிமை வந்து உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை பார்த்தவங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து புரியும் நான் சொல்கிறது. ஸோ அந்த பையனை அங்கே வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி உண்மையில தான் தப்பு, நீ ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்து. அந்த ஃபைனலாக எப்படி மாறிடுச்சுன்னா, பொண்ணு அழுவுறா விட்டுருப்பா, நீ வந்து இடிச்சுட்டு அந்த பொண்ணு அழுவுறால பாவம் இல்லை கலப்பி விட்டாங்க. ஓகேங்களா? ஃபைனும் கட்டிட்டு, அடியும் வாங்கிட்டு, கீழேயும் விழுந்துட்டு, எனக்கு திட்டும் வாங்கிட்டு. When a good thing goes bad, it's not the end of the world, it's just the end of a... சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்குள்ளே நிறைய கேள்வி வந்து எழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவன் ஒரு பையன்றதுனால தான் டைரெக்டாக அவனை அக்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அந்த பொண்ணு அழுகுதுன்றதுனால இந்த பையன் மேலே டைரெக்டாக வந்து அக்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு விஷயம் நடந்தது, அந்த விஷயத்தை பற்றி விசாரிக்க கூட இல்லாமல் டைரெக்டாக வந்து அந்த பொண்ணு அழுகுது, அப்போ அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை பையன் மேலே தான் தப்பு அப்படின்றதுக்கு கை மாறின டைரக்ஷன் மாறி அந்த சுச்சுவேஷன் போனதுக்கான காரணம் என்ன? இந்த வீடியோவில் எனக்குள்ளே தோணின விஷயங்களை மட்டுமே தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, எந்த ஜெண்டரையும் வந்து ஏற்றியோ எந்த ஜெண்டரையும் வந்து இறக்கி பேசுகிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. ஸோ அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குன்றதை சொல்கிறதுனால நான் வந்து ஃபீமேல் ஜெண்டரை வந்து தாழ்த்தி பேசுகிறேன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அந்த சுச்சுவேஷன் என்ன நடந்தது, அந்த சுச்சுவேஷன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, அதுதான் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளமில் விக்டிமை வந்து பேச விடுங்க. ஸோ போத் பையனையும் சரி பொண்ணுமே தான் சரி, எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபஸ்ட்டு விக்டிமை வந்து பேச விட்டிங்கன்னா அவங்க பேசும்போதே நம்மளுக்கு வந்து என்ன உண்மைன்றது தெரியும். அந்த இடத்துல வந்து பொண்ணு அழுவுறா, பையன் வந்து இருக்கான், பையன் மேலே போடு பழி அப்படின்னு தான் போச்சு. நானும் ஒரு பையன்றதுனால எனக்கும் அது ஒரு மாதிரி இருந்தது. எதனால டைரெக்டாக அந்த பையன் மேலே சொல்கிறேன். வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான அவசியம் எதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த விஷயம் என் மனசை ரொம்பவே வந்து யோசிக்க வைக்குது. எதனால் இந்த சுச்சுவேஷன் நடந்தது, ஏன் எடுத்த உடனே எல்லாரும் வந்து டைரெக்டாக அந்த பையன் மேலே வந்து பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்றது என் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கு அந்த விஷயம். ஸோ அதை தான் வந்து யாருக்கிட்டையா சொன்னால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்றதுனால தான் நான் இப்படி ஷேர் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதில் எந்த ஜெண்டரையும் நான் குறைச்சி பேசுறதுக்கு நான் விரும்பலை. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மோட்டோவும் அது இல்லை. வீடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்தையும் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்டு போங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.